समारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. சுவாமிஜி முழுமையா பகவத்கீதை முக்கியமான ஸ்லோகம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களே போதுமானது. இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம பகவத்கீதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகவான் 18 அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை சாராம்சமா நம்ம பெரியவங்களாம் ஒரு 5 படிநிலைகளை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மனிதனாக பிறந்திருக்க நமக்கு மட்டும்தான் இந்த ஞானத்தை அடைகிறதுக்கு வாய்ப்பு. அதனால அரிது மானிடராய் பிறத்தல் அறிவு. நம்மளால் மட்டும்தான் இந்த விவேகத்தோட இந்த ஞானத்தை அடைய முடியும். இப்போ முக்தி அப்படின்னு சொல்லும் போது என்ன முக்தி அப்படிங்கும்போது துயரத்திலிருந்து விடுதலை. சுவாமி சொல்றாங்க தேடுதலில் இருந்து விடுதலை. பூஜ்ய சுவாமி நம்ம எல்லாம் எதை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சுகத்தை தேடிட்டு இருக்கோம், துக்கத்துல இருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய சொரூபமே சொன்ன சாந்தியம், ஆனந்தம், அமைதி, அந்த சாந்தம் தான் நம்மளுடைய சொரூபம். ஆனா அது நமக்கு தெரியாததுனாலதான் அதை வெளியில தேடிட்டு இருக்கோம். சுகத்தை தேடுறோம், துக்கம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த ஸ்தூல சரீரம் சொல்லக்கூடிய நம்மளுடைய உடம்பு, சூக்ஷ்ம சரீரம் நம்முடைய மனசு, இந்த ரெண்டையும் நாம அப்படின்னு நினைச்சு நம்ம நிறைய ஜென்மாவும் கர்மா பண்ணி ஒரு காரண சரீரத்தை வச்சுட்டு இப்ப இந்த காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இந்த மூணையும் சேர்த்து இப்ப நான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஒரு ஜீவனா இந்த பிறவியில நம்ம பிறந்து ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு வீட்டை நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம எல்லாருமே துயரத்திலிருந்து விடுதலை அடையணும், துக்கத்திலிருந்து விடுதலை அடையணும், பயத்திலிருந்து விடுதலை அடையணும், அமைதியின்மையிலிருந்து விடுதலை அடையணும். அப்ப நான் நித்தியமா ஆனந்தமா இருக்கணும், எப்போதும் ஆனந்தமா இருக்கணும், எல்லா இடத்துலயும் ஆனந்தமா இருக்கணும். ஆனா நம்முடைய சொரூபமே ஆனந்தம்தான். ஆனா நமக்கு அது தெரியல. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பகவத்கீதைய நம்ம முழுமையா எடுத்தா முதல் எடுத்துரை பகவான் அறிவை, நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன சொன்ன மாதிரி வாழ்க்கையுடைய குறிக்கோள் இல்லாம நம்ம வாழ்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அப்போ பகவான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உனக்கு வாழ்க்கையில குறிக்கோள் இருக்கணும். என்ன குறிக்கோள் இருக்குன்னா, பண்டிதாக ந அனுசோச்சந்தி, ஞானிகள் துயரப்படுவது இல்லை. அப்ப நான் துயரப்படாம வாழணும் அப்படின்னா நான் ஞானத்தை உடையவனாக இருக்கணும். அப்ப அந்த ஞானம் என்ன அப்படிங்கும்போது பகவான் எடுப்புல 2வது அத்தியாயத்துல உன்னுடைய சொரூபம் ஆத்மா, அது நித்தியமானது, அது சத்தியமானது, அது சாஸ்வதமானது, அப்படி அது அகர்த்தா அபோக்தா ந ஜாயத்தே ந மிரியத்தே கதாச்சித் அப்படின்னு எடுத்த உடனே ஆத்மாதான் நீ அப்படிங்கிற உபதேசத்தை பகவான் கொடுத்துறாரு. அப்படி கொடுத்த உடனே நம்ம அந்த ஞானிகளை அந்த ஞானம் அகம் ஆத்மா அப்படிங்கிற அந்த சொரூப ஞானத்துக்கு வர முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம அநேக ஜென்மமா இந்த சரீரத்தை நான் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம வாழ்க்கை வாழும்போது உடலால, மனசால, வாக்கால நம்ம காரியத்தை கர்மாவை செஞ்சிட்டு இருக்கோம். அப்படி செய்யும் போது இந்த உலகத்துல நாம எந்த செயலை வாக்காலேயோ மனதாலேயோ உடம்பாலேயோ செயல் செய்யும் போது சாஸ்திரனுக்கு கர்த்தா அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம சில சமயம் செயல்களை செய்பவராக இருக்கிறோம். செய்பவராக மட்டுமில்ல, செயலுக்குரிய பலனை அனுபவிப்பவர்களாகவும் இருக்கிறோம். அந்த அனுபவம் வரும்போது அதை போக்தா அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அப்ப இந்த உடம்போட நான் நினைச்சிட்டு நம்ம செயல் செய்யும் போது கர்த்தாவா இருக்கிறோம், செயல் பலனை அனுபவிக்கும் போது நம்ம போக்தாவா இருக்கிறோம். இப்ப நான் செயல் பேசிட்டு இருக்கேன் கர்த்தாங்கிறது, கேட்டுட்டு இருக்கிறது போக்தா அப்படிங்கிறது. இந்த செயலை செய்யும் போது நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, எப்படி பார்த்தாலும் செயலை செய்யறதுக்கு சுதந்திரம் இருக்கு. ஒன்று செய்யலாம், செய்யாம இருக்கலாம், மாற்றி செய்யலாம். அப்ப நாம இந்த உடம்போடு இந்த நாள் நினைச்சிட்டு கர்த்தாவை செயல் செய்யும் போது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் செய்யறதுக்கு முன்னாடியே செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி செஞ்சிருக்கலாமோ, இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி பேசியிருக்கலாமோ, இப்படி பேசியிருக்கலாமோ
அப்படின்னு குற்ற உணர்வு வருது. அப்போ நம்ம கர்த்தாவா குழப்பமும் இருக்கு, குற்ற உணர்வு இருக்கு. போக்தாவா நம்ம அனுபவத்தை வெளியில இருந்து ஒருத்தர் சொல்ல அனுபவிக்கிறோம், செயலை அனுபவிக்கிறோம், பொருளா அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவம் வரும்போது எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு இல்லாதப்ப ஏமாற்றம். அப்ப கர்த்தாவா குழப்பமும் குற்ற உணர்வு இருக்கு, போக்தாவா எதிர்பார்ப்பும், அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா அங்க ஏமாற்றம். இது தூங்கி விழிச்சதிலிருந்து தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில இதை நம்ம டெய்லி அனுபவிட்டு இருக்கோம், சந்திச்சுட்டு இருக்கோம். அப்ப எப்பவுமே மனசு சமாதானம் இல்லாம ஒன்று எதிர்பார்ப்பு, அது நடக்கலே ஏமாற்றம், இது செய்யலாமா வேண்டாங்கிற குழப்பம், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி செஞ்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு. இப்படி மனசு எப்பவுமே ஒரு பதட்டத்தோடையும் ஒரு துயரத்தோடையும் ஒரு கவலையோடையும் இல்லை இது ஏன் செஞ்சுங்கிற பயத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கும். இதுக்கு இடையில நமக்கு இயல்பா இதெல்லாம் எது பேசுறேன், ஜீவத்துவத்துல இந்த உடம்போட இந்த நாள் நினைச்சு நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு இடையில மரண பயம், நம்ம இறந்து போயிடுவோன்னு பயம், வயோதிக வந்துருமே பயம், நோய் வந்துட்டா என்ன பண்றது பயம், இவங்களாம் என்னை பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிற பயம். இப்படி கணக்கற்ற பயத்தோட குழப்பத்தோட குற்ற உணர்வோட எதிர்பார்ப்போட ஏமாற்றத்தோடு இருக்கக்கூடிய இந்த மனநிலையிலிருந்து ஒருவன் விடுபடணும். இதுதான் இந்த இடத்துக்கு பூரண சொரூபத்தை அறிஞ்சிட்டு ஆத்மன் ஏவ ஆத்மனா சந்துஷ்டக, தன்னைத்தானே நிறைவாய் திருப்தியாய் வாழணும். அப்ப இந்த குழப்பத்திலிருந்து இந்த குறை உணர்வு இந்த எதிர்பார்ப்பு ஒருத்தன் விடுபடணும் அப்படின்னா அப்ப சாஸ்திரம் 5 படிநிலை சொல்லுது. இது நமக்கு நேர ஒரு ரோட்ல போற மாதிரி கிடையாது, ஒரு மலை மேல படியேறி போறோம். அப்ப இந்த ஜென்மாவிலே 5 படி நம்ம தாண்டி அந்த ஆத்மஸ்வரூபத்துல சுவாமி சொன்னதுன்னா அந்த ஆத்மா நான் அப்படிங்கிற சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் அப்படிங்கிற நிலையோட நம்ம விவகாரம் பண்றோம்னா அந்த நிலைக்கு நம்ம வரணும், இந்த பிறவிலே வரணும். அப்படி வர்றதுக்கு தான் அந்த படிநிலை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முதல் படி என்னன்னா கர்ம யோகம். உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய செயல்கள் சாமானிய தர்மம் அல்லது உன்னுடைய ஸ்வதர்மம், இந்த ரெண்டையும் நீ விடாம நீ கடைபிடிக்கணும். சாமானிய தர்மம்னா எதையெல்லாம் நம்ம மற்றவங்க நமக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நாம மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. எங்கிட்ட பொய் பேசக்கூடாது, எங்கிட்ட ஏமாற்றக்கூடாது, எங்கிட்ட அன்பா இருக்கணும், என்னோட குடும்பத்தை பற்றி குறை சொல்லக்கூடாது, என்னை பற்றி குறை சொல்லக்கூடாது, நான் மற்றவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது, நான் மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. அப்போ நம்ம எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இது சாமானிய தர்மம். அப்புறம் ஸ்வதர்மம், நம்ம அம்மாவா மாமியாரா மகளா மருமகளா அப்பாவா மருமகனா தந்தையா ஒரு இடத்துல வேலைக்கு போனோம், இப்படி நம்மளுடைய டியூட்டி என்ன இருக்கோ அதையெல்லாம் தார்மீகமா நம்ம செய்யணும். அதை செய்யும் போது நம்ம எங்க செயல் செய்யறோமோ அங்க நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், பலன் இப்படி இருக்கணும்னு. அந்த பலனை எதிர்பார்க்கிறத விற்று அதுக்குள்ள பலனை நான் உனக்கு தர்றேன். அப்போ என்ன பலன் வருதோ நம்ம சுதர்மத்தை சரியா செஞ்சுட்டு பலன் எது வந்தாலும் பிரசாத புத்தியா ஏற்றுக்கிறது. இதுதான் கர்மயோகம். இது முதல் படி. இந்த கர்மயோகம் அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்முடைய ராக துவேஷம் இந்த விருப்பு வெறுப்புகள்லாம் நமக்கு சமப்படுத்தப்பட்டு வரும். இதுக்கு இடையில சாஸ்திரத்திலேயே பகவான் சொல்றாரு 13வது அத்தியாயத்துல சாமி சொன்ன மாதிரி அந்த அமானித்துவம் அந்த பண்புகளை ஆரம்பிச்சு 16வது அத்தியாயத்துல 12 நிறைய பின்னாடி 13 18 வரைக்கும் நிறைய பண்புகளை சாமி சொல்றாரு. குண பரிவர்த்தனம், நம்மளுடைய குணத்துல மாற்றம் கண்டிப்பா வரணும். இந்த தெய்வீக சம்பத்தை நாம கொண்டு வரணும், அசுர சம்பத்தை நம்மகிட்ட இருந்து நீக்கணும். ஏன்னா நமக்கு சில பண்புகள் நம்மகிட்ட இருக்கிறதே நமக்கு சரியா தவறான்னு தெரியாம நம்ம நிறைய வச்சிருப்போம். நிறைய சொல்லுவோம், நாளை ரொம்ப கோபக்காரி, எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ கோபக்காரி யாரும் முடிவு பண்ணிட்டோம், நாமளே நமக்கு ஒரு முத்திர குத்தி வச்சிருப்போம், எனக்கு அப்படின்னா பிடிக்காது, அதெல்லாம் நாளை இது நிறைய தேவையில்லாத பண்புகளை நாம உள்ள வச்சு அசுர சம்பத்தை நம்ம பெருமையை வேற நினைச்சிட்டு இருக்கோம். சாஸ்திரம் சொல்லுது, ஒரு முமுட்சு ஒரு சாதகன் இந்த மனநிறைவை அடையணும்னு ஆசைப்படுறவன் மீண்டும் பிறவாம இருக்குன்னு நினைக்கக்கூடியவன் கண்டிப்பா சாஸ்திரம் சொல்லக்கூடிய தெய்வீக சம்பத்து நல்ல பண்புகளை அவன் கொண்டு வரணும். தேவையில்லாத பண்புகளை நாம் நீக்கணும். மன்னிக்கிற குணம், அன்பு, கருணை, தயா இதெல்லாம் நம்ம கிட்ட வரணும். அதுக்கு பகவான் பின்னாடி அத்தியாயத்தை சொல்றாரு, நரகவாசல் 3,
காமக, குரோதக, லோபக, பேராசை, பெருங்கோபம், நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள்ளாத தன்மை. இதுதான் உன்னைய நரகத்துக்கே கூட்டிட்டு போகக்கூடிய வாசல்கள். இதுல இருந்து ஒரு முமூட்சு விடுபடணும். அப்ப விடுபடணும்னா இப்ப இந்த ஆசனம் விட்டு போகும்னா இந்த சாம்சமே உள்ளத்துல கூடிய அந்த புலி அது நம்ம நிறைவானவர், நம்ம சொருபம் ஆத்மா தெரியாதவர் தான் இந்த ஆசை இருந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட குண பரிவர்த்தனம் வரணும். நல்ல குணங்கள், தெய்வீக சம்பத்து உள்ளவங்கள நம்ம மாறணும். அப்ப நாம இந்த கர்த்தா போக்தாங்கிற புத்தி நம்ம விட்டு போகணும்னா கர்மயோகத்தில் பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஈஸ்வரனுக்காக செய்யறோம். ரிசல்ட் வரும்போது பிரசாத புத்தியை ஏற்றுக்கிறோம். அடுத்து நம்மகிட்ட பண்புகள், நற்பண்புகளை கொண்டு வரணும். தேவையில்லாத பண்புகளை நாம நீக்கணும். இப்போ இதெல்லாம் செய்யணும்னா நம்ம கிட்ட இருக்க சக்தி போதாது. அப்ப இறைவனுடைய சக்தி நமக்கு வேணும். அப்ப மூணாவது படி பக்தி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆழ்ந்த பக்தி, உறுதியான பக்தி, ரொம்ப ஆத்மார்த்தமான பக்தி நமக்கு பகவான் கிட்ட வரணும். இப்போ சுக்ரீவன் சரணடைஞ்சாரு, ராமருடைய சக்தியோடு சேர்ந்து ஜெயிச்சார். அப்ப விபீஷண சரணாகதி இருந்தா ராமருடைய சக்தி விபீஷனுக்கு வந்த மாதிரி அந்த சக்தி அவனால ஜெயிக்க முடிஞ்சுது. அர்ஜுன கிருஷ்ணர் சரணடைஞ்சான், ஞானத்தையே அடைஞ்சான், அவனோட சுதர்பக்தி செஞ்சு இந்த ராஜ்யத்தை பெற்றான். அப்ப நமக்கிட்ட இருக்க சக்தி நமக்கு போதாது. அப்ப நம்ம பகவான் கிட்ட நம்ம சரணடையணும். அப்ப அந்த பக்தி அப்படிங்கிறது முழுமையா நம்ம அவர்கிட்ட நம்முடைய அகங்காரத்தோட 4 பாவனோட எல்லாத்தையும் ஒப்படைக்கக்கூடிய பக்தியா சரணாகதித்துவம் வரணும். அப்ப மூணாவது படி பக்தி. இதே பகவான் 7வது அத்தியாயத்துக்கு 12 வரைக்கும் சொல்றாரு. அந்த பக்தியினுடைய முதிர்ச்சியா முதல்ல ஒரு தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை நம்ம நினைச்சவங்க, அதுக்கப்புறம் அநேக ரூப ஈஸ்வரனா விஸ்வரூபம் இருப்பதெல்லாம் நம்ம பார்க்கும் எல்லாமே நீக்கமர நிறைஞ்சிருக்க எல்லா வடிவும் இறைவன் அப்படிங்கிற அந்த பாவனையோட சரணாகதி வரணும். அந்த பக்தி கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது மட்டுமில்ல, அது முதல் படி. அங்கிருந்து விஸ்வரூபமா பகவானை பார்க்கும்போது மனசு விஷால தன்மைக்கு வரும். அது மட்டும் போதாது, மனசு ஏகாகிரகம், ஒருமுகப்படணும். அப்போ ஒருமுகப்படணும்னா தியானத்தை நமக்கு கண்டிப்பா செய்யணும். அதுக்காக 6வது அத்தியாயத்துல பகவான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தியானத்தை கொண்டு வந்தார். தியானத்தை ஆரம்பத்துல ஒரு பகவானுடைய நாமத்தை, இஷ்ட தெய்வ நாமத்தை ஜெபிக்கிறது, அவருடைய தியானம் பண்றது. ஆனா காலங்கள் ஆக ஆக ஆத்ம தியானம், நம்முடைய சொருப தியானம். இப்ப சாஸ்திரத்துல என்ன கேட்கிறோமோ, நமக்கு இந்த புத்தியில விஞ்ஞானமய கோஷத்துல என்ன அறிவு வந்திருக்கோ அந்த அறிவை மனோமய கோஷத்துல நம்ம திரும்ப திரும்ப அந்த தியானத்துல நிதித்தியாசனம் கொண்டது உள்ள பதிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி ஆரம்பத்துல செய்யும் போதுதான் நம்மளுடைய எல்லா காலத்திலும் அந்த யானை நம்ம கிட்ட ஸ்திரமாகும். அதனால தியானம் எங்க இருக்கிறோம்? பண்டிதாக ந அனுசோச்சனதி, பண்டிதர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துயரப்பட மாட்டார்கள். அப்ப துயரப்படாம இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம். அப்ப நம்ம என்ன ஆகணும்? ஞானத்தை உடையவர்களா ஆகணும். உனக்கு என்ன ஞானம் வரணும்? நீ ஆத்மா, நீ சச்சிதானந்த சுரூபி, நீ நித்தியமானவன், நீ சத்தியமானவன், உனக்கு மரணம் என்பதே கிடையாது, நீ அகர்த்தா, நீ அபுபோக்தா, நீ சாஸ்வதன். அப்படி பகவான் 2வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல 25வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்ன அந்த ஞானம் நமக்கு வரணும். அது வரணும்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கை கர்மயோக பிரகாரம் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட செய்யணும். பிரசாத புத்திய பலனை ஏற்றுக்கணும். இப்படி ஏற்றுட்டு இருக்கும்போது நம்முடைய குணத்துல மாற்றம் வரணும். தெய்வீக குணங்கள், நல்ல குணங்களை கொண்டு வரணும். அதுல முக்கியமானது முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் காயப்படுத்தக்கூடாது. சொல்லாலேயோ செயலாலேயோ ஹிம்சப்படுத்தாம அஹிம்சையை நம்ம கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்தது நம்ம மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கணும். கருணை உள்ளவங்களா இருக்கணும். சாமி சொன்னா அன்பை தான் நம்ம கொடுக்கணும். அன்பை கொடுக்கறதுக்கு இங்க எதுவுமே குறைவே இல்லை. பாசத்தை வைக்கக்கூடாது, அன்பை நம்ம கொடுக்கணும். பாசம் கண்டிஷன் போடும். நீ இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும், நீ இப்படி இருந்தா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு கண்டிஷன் போட்டா அங்க பாசம். நான் செய்யறது என்னுடைய கடமை, எனக்கு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு அவங்களுடைய தேவையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம அவங்களுக்காக தியாகம் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யறது பேரு அன்பு. அதெல்லாம் சுற்றி இருக்கிற நம்ம நேசிக்கணும். அவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல கடமை, அம்மாவா மகளா மருமகள் எப்படி இருக்குமோ அந்த சர்வ் பண்ணணும். அவங்களுக்கு சரீர சம்பந்தமான உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதைய நம்ம செய்யணும்.
ஆனால் டோன்ட் டிபெண்ட் தம். எந்த இடத்துலையும் அவங்கள சார்ந்து நம்ம மன ரீதியாக இருக்கக்கூடாது. உடல் ரீதியாக சில சார்புகள் இருக்கலாம், மன ரீதியாக நம்ம சார்பு இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா நம்மக்கிட்ட நல்ல பண்புகள் வரணும், பக்தி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். அது மட்டும் போதாது, மனசை ஒருமுகப்பாடு வர்றதுக்காக தியானத்தை நம்ம மேற்கொள்ளணும். கர்மயுகத்தில் மனசு தூய்மை அடையும், தியானத்தில் மனசு ஒருமுகப்படும். எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த இறை சொருவத்தை பார்க்கும்போது மனசு விஷாலம் அடையும். அப்போ தூய்மையான மனம், ஒருமுகப்பட்ட மனம், விரிவடைந்த மனம், இப்படிப்பட்ட மனசுல தான் குருவும் சாஸ்திரம் சொல்லக்கூடிய நீ ஆத்மா அப்படிங்கிற அந்த அறிவை நம்மளால உள்ள பதியமே போட முடியும். அப்போ பகவான் கடைசியா சொல்லுது ஆத்ம விசாரம். இதை 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சவர் அங்கங்க 4வது அத்தியாயம், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நிறைய இடத்துல ஸ்லோகங்களை குறிப்பிட்டு சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவீர், எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நம்மளுடைய சொரூபம் ஆத்மா, நம்முடைய சொரூபம் பிரம்மம் அப்படிங்கிறத பகவான் வெவ்வேறு வகையில் நம்மளுக்கு கையாண்டு சொல்லிட்டு இருக்காரு. 13வது அத்தியாயம் நம்ம பார்த்துருப்போம். புதுசாக இருக்கவங்களுக்கு க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞ. இந்த உடம்பெல்லாம் க்ஷேத்திரம், இதெல்லாம் ஜடம். இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு சொரூபம், ஞான சொரூபம் க்ஷேத்ரஜ்ஞ. அதுதான் நீ. சர்வ க்ஷேத்ரேஷு, எல்லா உடம்புக்குள்ளேயும் அறிபவனாக இருக்கிறவ மாம், நான் என்று நீ அறிந்து கொள். அப்போ நம்ம ஒரு இஷ்ட தெய்வம் வெளியில பார்த்த பகவான், இந்த விஸ்வரூபமா பார்த்த பகவான் வேற யாரும் இல்லை. அது நம்ம உடம்பு வெளிப்பட்ட மாதிரி வெளிப்பட்ட வடிவம். அப்ப இந்த உடம்புக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஆத்மா தான் இந்த உலகத்துக்கே ஆதாரமா இருக்கக்கூடிய சைத்தன்ய பிரம்மஸ்வரூபம். அப்ப ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுதான் அப்படிங்கிற அறிவு, அந்த விசாரத்தை பண்றது பேரு ஆத்ம விசாரம். இது குரு முன்னிலையில நம்ம சிரவணமா கேட்டு கேட்டு வாங்கின ஞானத்தை தனிமையில் இருக்கும்போது திரும்பவும் அதை சிந்தனை பண்ணி மனசுல கொண்டு அப்புறம் கடைசியில் நமக்கு நாம மனசு உடம்பு நம்முடைய சொரூபம் இல்லை. ஆனா இதை வச்சுதான் இந்த ஞானத்தை நம்ம அடையணும். எந்த மனசு நாம இல்லையோ ஆனா அந்த மனசு தான் நான் ஆத்மா அப்படின்னு என்ன பண்ணணும், ஸ்திரப்படணும். அந்த ஞானத்தை பதியம் போட்டு உள்ள கொண்டு போய் ஸ்ட்ராங் பண்ணணும். அதனாலதான் அந்த மனசு தூய்மையா இருக்கணும், ஒருமுகப்பட்டதா இருக்கணும், தெய்வீக குணங்கள் உடையதா இருக்கணும், மனசு விரிவடைஞ்ச மனசா இருக்கணும். அப்போ அதுல நம்ம திரும்ப திரும்ப சாஸ்திரத்தை குரு மூலமா நம்ம கேட்கும் போது இந்த ஞானம் நமக்கு ஸ்திரமாகும். அப்ப அந்த ஞானம் ஸ்திரமாகும் போது என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத பகவான் 2வது அத்தியாயத்தில் இப்ப சாமி சொன்னது அதுல எடுத்து சொன்னாங்க. 55வது ஸ்லோகத்துல சொல்றாரு, எப்படி இந்த துவேஷப்பட மாட்டான், ராகத்வேஷம் இருக்காது, இந்த சூழ்நிலையினால அவன் பாதிப்பை அடைய மாட்டான் அப்படிங்கிறதுல சொல்றாரு. 12வது அத்தியாயத்துல அண்ணா நாகராஜன சொன்ன மாதிரி அந்த அனபேட்ச ஆரம்பிச்சு ஒரு 8 ஸ்லோகம், 12வது ஸ்லோகத்துலேருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் 12வது அத்தியாயத்திலையும் ஒரு ஞானியுடைய லட்சணத்தை சொல்றாங்க. அப்புறம் பின்னாடியும் சொல்றாரு பகவான். அப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஞானியுடைய லட்சணத்தை திரும்ப திரும்ப 13 சொல்லுவார், குணாதீதன் சொல்ல போறாரு இனிமே பார்க்கும்போது 14. அப்ப இதெல்லாம் பகவான் ஏன் சொல்லணும்னா, இந்த மாதிரி மனசு துக்கப்படாம, துக்குங்கிறதுங்க வெளியில இருக்கு, சரீரத்துக்கு காய்ச்சல் வரும், நோய் வரும், டிசீஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிசீஸ் 3 டி நம்ம தவிர்க்கவே முடியாது. டிசீஸ், டெத்து, டீஜெனரேஷன், வயோதிகம், நமக்கு வரக்கூடிய நோய்கள், அப்புறம் இந்த உடம்புக்கு வரக்கூடிய மரணம். இந்த 3 நிகழக்கூடியது கண்டிப்பா நிகழும். ஆனா இது நம்மளை என்ன பண்ணாது, பாதிக்காது. ஆத்மா நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மா என்னுடைய சொரூபம் என்னன்னா சுகஸ்வரூபம், அப்புறம் நான் நித்தியமானவன் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது இந்த 3மே நம்மளை பாதிக்காது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய சுபாவம், ஒவ்வொருத்தருடைய எண்ணம், ஒவ்வொருத்தருடைய செயல்பாடு, ஒவ்வொருத்தருடைய ராகத்வேஷம் வெவ்வேறு விதமாக தான் இருக்கும். ஆனால் அதுவும் எந்த இடத்துலையும் நம்மளை பாதிக்காது. வெளியில் அவங்களுக்கு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கும். அந்த சொல்லை எடுத்து துயரப்படுறதும் துயரப்படாமல் இருக்கிறது யார் கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்கு. மனசு யாரை சார்ந்தது, நம்ம சார்ந்தது. இப்போ நம்ம இதெல்லாம் சாமிஜி சொல்லிட்டாங்க, மனசு வெளியில இருக்க ஒவ்வொன்றையும் சார்ந்து அங்கே கொஞ்சம் மாறிச்சுன்னா இங்கே மனசுனாயிடுது ஒரு அது சாமி சொல்லுவார். இன்னொரு சாமி மெட்ராஸ் இருக்காங்க, இந்த சிரிப்பு அதுக்கு ஒரு அளவு வச்சுருப்போம். அப்போ எப்போ நல்ல கலர் சிரிப்பாகிட்டு கொஞ்சம் இன்ச்சு கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் சிரிச்சுட்டு போகிறா. அப்போ ஒருத்தருடைய சிரிப்பு குறைகிறது கூட நம்மளை என்ன பண்ணுது,
பாதிக்கப்படுது. பேசாம போயிட்டா பாதிக்கப்படுது. இவ்வளவு நாள் பேசுறேன், இப்ப பேசாம போறாங்க, இது இப்படி நினைச்சிருப்பாங்களோ அப்படி நினைச்சிருப்பாங்களோ, இப்படி நம்ம மனசே கற்பனைனாலே அதிக காலம் நம்ம துயரப்பட்டுட்டு இருக்கோம். இப்படி நம்மளுடைய துயரத்துக்கு காரணம் அறியாமையினால வெளியே இருக்கிறத நம்ம என்ன எடுத்துட்டோம், உள்ள எடுத்துது. உள்ளுக்குள்ள அந்த 3 சொன்ன சாமி, அந்த அமைதி, ஆனந்தம், அந்த ஒரு திருப்தியோட நம்ம உள்ள இருந்துட்டு வெளியில விவகாரம் பண்ணும்போது தர்மம் தான் பிரதானம். எந்த இடத்துல தர்மத்தை விட்டு விலகாம நம்ம தர்மத்தோட இந்த இந்திரிய விஷயங்களோடு என்ன பண்ணுது, சம்பந்தப்பட்டு அது காரியத்தை பண்ணிட்டு இருக்கட்டும். ஆனா ஆத்மாவாகிய நான் அக்கர்த்தாவா இருக்கிறதுனால அகம் அபோக்தா. அப்ப அக்கர்த்தா அபோக்தா அப்படி இருக்கும்போது கர்த்தாவா செயல் செய்பவனா இருந்தா தான் அந்த செயல் பாவ புண்ணியம். அப்ப பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப பிறவி. இப்ப ந புண்ணியம் ந பாப்பம் ந சௌக்கியம் ந துக்கம் சிதானந்த ரூப சிவோகம் மனஸ்வனா மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். இதெல்லாம் நான் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரியும் போது, இந்த ஆத்மா நான் புரிஞ்சுக்கும் போது, ஆனா இந்த சரீரத்துல செய்ய வேண்டிய செயல் நம்ம எங்க இருக்கிறோமோ இருக்கிற இடத்துல அந்த தர்ம பிரகாரம் அதை நாம செஞ்சுட்டு தான் இருக்கோம். இவ்வளோ ஞானியோட லட்சணத்தை சொன்ன பகவான் எங்கேயாவது தாடி வச்சுக்கணும், எங்கேயாவது சன்னியாசிக்கு இப்படி போட்டுக்கணும், இப்படிலாம் புற அடையாளம் சாப்பிடாம இருக்கணும், அல்லது எதையாவது சாப்பிடணும், இப்படி இருக்கணும், பேசாம இருக்கணும், மௌனமா இருக்கணும், இப்படிலாம் பகவான் எங்கேயுமே சொல்லலை. அவர் சொன்ன லட்சணம் எல்லாம் சூழ்நிலையினால பாதிக்காம இருப்பான். ந துவேஷ்டி ந ராகம், ராகத்வேஷத்தை அவன் தன் வசத்துல வச்சிருப்பான், ராகத்வேஷத்துல வசத்துல அவன் இருக்க மாட்டான். இந்த உலகம் சர்வத்திரனா அபி தக்க பிராபிய சுபாசுவம். இந்த உலகம் சுபத்தை கொடுக்கும் அசுபத்தை கொடுக்கும். சுகமான சூழ்நிலை வரும், கடினமான சூழ்நிலை வரும். இந்த சுகமான சூழ்நிலை வரும்போது துள்ளி குதிக்க மாட்டான், அந்த சூழ்நிலை தொடர்ந்து இருக்கிறோம், அவன் ஏங்கவும் மாட்டான். கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலை அவன் கலங்க மாட்டான். அந்த இடத்துல தர்மமா எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அந்த கடினமான சூழ்நிலை அவன் என்ன பண்ணாது, பாதிக்காது. அப்ப ஞானின்னா கடினமான சூழ்நிலையில பாதிப்படைய மாட்டான். அதே சமயத்துல அந்த கடினமான சூழ்நிலை வரவே கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது அஜ்ஞானம். வருவது வரட்டும், அது நம்மளை எங்க வந்தது பாதிக்காதுன்னு 2 சூழ்நிலைனாலும் பாதிப்பை அடையாதவன் தான் ஞானி. இப்படி ஞானிக்கு லட்சணம் எல்லாம் சூழ்நிலையால் பாதிப்பு அடையாதவன், துயரப்படாதவன், கலங்காதவன், அதை தான் சொல்லியிருக்கு. அப்ப நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க நம்முடைய கடமையை நம்ம செஞ்சுட்டு, அது கடமையில எது செய்து, இந்த சரீரம் இந்த மனசு நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவினைக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, அது செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நான் செயல்களற்ற நித்தியமான நீக்கமர சாமி, எப்போதும் எங்கும் எல்லாம் ஆக நிறைஞ்சி இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூப ஆத்மா நான் அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட ஸ்திரமாகணும். இது ஸ்திரமாகிறதுக்கு திரும்ப 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 சாஸ்திரம் தான். இதெல்லாம் நமக்கு கொடுத்தது. சங்கரர் இல்லைன்னா, அவருடைய வாஷ்யம் இல்லைன்னா இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காரு. வியாச பகவான் கொடுத்துட்டாரு, அவர் சூத்திரமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நமக்கு இன்னைக்கு தெளிவா தெரியறதுக்கு எடுத்து கொடுத்தது சங்கரர். நமக்கு பாஷ்யம் கொடுத்தார். அவர் கொடுத்தது அப்படியே இருந்தாம நம்முடைய குருமார்கள் அதை விளக்கி ஒவ்வொரு வகையில அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த சம்பிரதாயமா இதெல்லாம் நமக்கு வந்திருக்கு. அதனாலதான் குரு சாஸ்திரம் 2 இருக்கணும். குருவும் இருக்கணும், அந்த குரு ஸ்ரோத்ரியனா பிரம்மனிஷ்டனா ஒரு குரு கிட்ட சிஷ்யனா இருந்து இந்த ஞானத்தை பெற்றவனா இருக்கணும். அவர் உபதேசம் பண்றது சாஸ்திரமா இருக்கணும். ஒண்ணு பகவத்கீதையா இருக்கணும், அல்லது உபனிஷத், அல்லது இது 2ஐயும் தழுவி எழுதின பிரகரண கிரந்தங்கள், விவேக சூடாமணி, அப்படி நமக்கு சங்கர் நிறைய கொடுத்துருக்காரு. இது எதையோ ஒண்ணு உபதேசம் பண்ணணும். அப்ப சாஸ்திரம், குரு, இந்த ஒரு குரு அப்படி ஒருத்தர் வரணும்னா அதுக்கு சிஷ்யர் இருந்தாதான் குருத்துவம் இருக்கணும். அப்ப சாதன சதுஷ்டியத்தோடு கூடிய ஒரு சிஷ்யர்கள். அப்ப நல்ல சரியான சிஷ்யன், குரு, சாஸ்திரம், இந்த 3 சரியா சேரும்போது மோட்சம் கிடைக்காம ஞானம் வராம எங்க போகும் அப்படின்னு நம்ம பெரியவங்கன்னா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நமக்கு சம்பிரதாயமா எல்லாம் கிடைச்சிருக்கு, தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த படியில கர்மயோக படி. அதுக்கு அடுத்தது நமக்கு மனசை நம்முடைய நல்ல குணங்களுடைய நம்ம மாற்றணும். அதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும், பக்தி பண்ணணும். அந்த பக்தியில நம்மளை சரணாகதி அடைய கொடுக்கணும்.
அதே சமயத்துல இந்த ஞான விசாரம் செஞ்சு ஆத்மா நான் அப்படிங்கிறத நாம ஸ்திரப்படுத்தும். இந்த ஸ்திரப்படுத்துறதுக்காக இந்த நமக்கு மனித பிறவியே கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஞானத்தோட நம்ம எங்க இருந்தாலும் நிறைவா இருப்போம். எல்லாரும் கூட்டமா இருக்கும்போதும் நிறைவா இருப்போம். ஒருத்தர் இல்லாம இருந்தாலும் நிறைவா இருப்போம். பெரிய பங்களால இருந்தாலும் நிறைவா இருப்போம். ஒண்ணுமே இல்லாம மரத்தடியில் இருந்தாலும் நிறைவா இருப்போம். அன்னைக்கு பிக்ஷைய பணம் சாப்பாடு முழுசா கிடைச்சாலும் இருப்போம். அன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கலனாலும் இருப்போம். அப்ப எங்க இருந்தாலும் மனசு ஒரு பூர்ண நிறைவோட இருக்கும். அப்ப நம்ம கிட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் நம்ம கிட்ட யார் வர்றாங்களோ அவங்களுக்கு அதைத்தான் கொடுக்கும். நம்ம கிட்ட ஆனந்தம் இருந்தாலும் அந்த ஆனந்தத்தை கொடுக்க முடியும். இது ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆனந்தமா இருக்கிறவங்க நடிக்கவும் முடியாது, ஒருத்தருக்கு ஆனந்தத்தை கொடுக்கவும் முடியாது. அதனால நம்மளுடைய ஞானிகள் நிறைய பேர் உபதேசமே பண்ணாம எத்தனையோ குகையில அவங்க பண்ண தபஸ்னால அவங்க இருந்த அந்த ஆனந்த சொரூபத்தினால எத்தனையோ பேருக்கு அது கிடைச்சிருக்கு. அதான் எங்க இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியோட இருக்கணும். மகிழ்ச்சி தான் நம்முடைய சொரூபம், ஆனந்தம் தான் நம்முடைய சொரூபம். இதுக்கு வேற எங்கேயும் எடுத்துக்காட்டு போக வேண்டாம். தினம் தினம் நம்ம தூங்கும் போது இந்த ஸ்தூல சரீரத்தோட அபிமானம் நமக்கு இல்லை, சூக்ஷ்ம மனசு நமக்கு இல்லை, மனசு லயமாயிடுச்சு. நம்ம எல்லாரும் ஆனந்தமாக தான் இருந்தோம். அதனாலதான் தூக்கத்துக்கு டெய்லி என்ன பண்றோம், ஓடுறோம். ஆனால் நம்முடைய சொரூபம் ஆனந்தம். அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது தான் ஆத்மான்னு பேரு. அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது தான் பிரம்மம் பேரு. இதுவும் பிருகத்வாத் பிரமம் ஆப்னோதீதி ஆத்மா. அதனால் எங்கும் வியாபிச்சு நீக்கமர நிறைஞ்சிருக்க அந்த சொரூபம் தான் நம்முடைய சொரூபம். இதை புரிஞ்சுக்கிறது, இதை அடையிறதில்ல. இந்த அறிவை நம்ம அறிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம விசாரத்தினுடைய முடிந்த நிலை. அதனால நம்முடைய சொரூபம் இதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நிறைவா இருக்கிறதுக்கு நம்ம பூஜ்ய சுவாமியும் அந்த பரம்பரையில் வந்த எல்லாரும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க போய் நம்ம எல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கோம். மீண்டும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பிரார்த்தனை செஞ்சு இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.